ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மைக் மேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள்கிட்ட தேவையில்லாத ஹெட்செட் ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு தான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மைக் செய்ய போகிறோம். இப்போ என்கிட்ட தேவையில்லாத ஹெட்செட் ஒன்று இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதுலேருந்து மைக் இருக்குங்களா, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், அதுலேருந்து மைக் எடுக்கணும். அதை வந்து ப்ரோக் பண்ணி தான் அதை நம்ம எடுக்கணும். யூஸ் ஆகிற ஹெட்செட் எடுக்காதீங்க, யூஸ்லெஸ் ஹெட்செட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பன் பண்ணி மைக் எடுத்தாச்சு. இப்போ இந்த மைக் வச்சு தான் நான் வந்து செய்ய போகிறேன். இது ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து சும்மா அப்படியே லேஸாக பட்டா கூட உடஞ்சிரும், ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து என்ன பண்ணோன்னா அந்த பின்னோட ப்ளக் பாயிண்ட் வந்து எடுக்கணும். நம்மளுக்கு வந்து அந்த பின்னோட ப்ளக் பாயிண்ட்டும் மைக்கும் தான் தேவை. இதை நம்ம அடுத்து வந்து ரிமூவ் பண்ணணும். இதுவும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக ரிமூவ் பண்ணுங்கள். இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கும். அது வந்து கடைசி பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் இருக்கும். அது நான் வந்து எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி மைக் ஒன்று, கிரவுண்ட் ஒன்று இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ், அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஓகே, எல்லா இயர்ஃபோன்லையுமே பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். அது வந்து 4th பாயிண்டில் வந்து அந்த ரெட் கலர் ஒயரை சால்டிங் பண்ணுங்கள். 3rd பாயிண்டில் வந்து பிளாக் கலர் ஒயரை சால்டிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்டிங் பண்ண முடித்ததுமே நீங்கள் வந்து டேப் போட்டு கொஞ்சம் ஒட்டிடுங்க. இல்லை அதை வந்து சால்டிங் பண்ண எடுத்துகிட்டு தான் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டுங்க. உங்கள்கிட்ட க்ளூ இருந்தாலும் நீங்கள் க்ளூ கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். என்கிட்ட க்ளூ இல்லை இப்போதைக்கு, அதனால் நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே நண்பா, நான் சால்டிங் பண்ணிவிட்டேன், அதேமாதிரி டேப் போட்டு ஓட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு பெண்ணோட மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடி வந்து மேலே வந்து லேசாக ஹோல்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட சால்டிங் மிஷின் இருந்தால் நீங்கள் சால்டிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, உங்கள்கிட்ட கத்திரிக்கோல் இருக்கும், சிசர் இருக்கும், அந்த சிசரை ஹீட் பண்ணி நீங்கள் வந்து கேப்பை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மூடியில் வந்து மைக் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ அட்டாச் பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்பான்ச் எடுத்துக்கோங்க. வேஸ்டான ஸ்பான்ச் இருந்தால் அதை வந்து மைக்கில் வந்து அப்படியே போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். கம் போட்டோ இல்லை க்ளூ கம் போட்டோ இல்லை டேப் வச்சோ வந்து பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஓகே நண்பா, நம்ம வந்து இப்போ காலர் மைக் வந்து மேக் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வியூவர் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.